இந்த உலகத்தோடைய ரொம்பவும் மிஸ்ட்ரியான ஒரு சம்பவம். ஒரு ட்ரெயின்ல 106 பேசஞ்சர் ஏறுறாங்க. அதுல 104 பேர் மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க மட்டும் தான் மறைஞ்சு போனாங்களா? இல்லைங்க, அந்த ட்ரெயினே மறைஞ்சு போயிடுச்சு. 14th July 1911 இட்டலியில ஜெனட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு லக்ஸூரியஸ் ஜெனட்டி ட்ரெயினை வந்து உருவாக்குறாங்க. அந்த ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் டைமா டிராவல் பண்றதுக்கு 106 பேசஞ்சர்ஸ் என்ரோல் ஆகுறாங்க. ஸோ அந்த கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா லக்ஸூரியஸான ஒரு விஷயங்களும் அந்த ஒரு ட்ரெயினுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வழக்கம் போல இல்லாத மாதிரி ரொம்பவும் வித்தியாசமா லக்ஸூரியஸா அந்த ஒரு பயணம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஆசையோடைய 106 பேசஞ்சர் அந்த ட்ரெயினுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ அந்த ட்ரெயினுமே போய்கிட்டு இருக்கு. உள்ள ஆடல் பாடல் கொண்டாட்டம் குடி எல்லாமே இருக்குங்க. சாப்பாடு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பேசஞ்சருக்கு ஒரு விஷயம் வந்து தெரியாம போயிடுது. அவங்களுடைய வாழ்க்கை இன்னமும் கொஞ்ச நேரத்துல டோட்டலா மாற போகுது அப்படின்னு சொல்லி ட்ரெயின் அதோட யூசுவல் ரூட்ல போயிட்டு இருக்குங்க. பல டனல்களை கடந்து தான் அதோடைய டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகணும். இதுல குறிப்பா லொம்பார்ட் அப்படின்ற ஒரு டனல் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு டனல். அந்த ஒரு டனலுக்கு முன்னாடி இந்த ஒரு ட்ரெயின் வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது டனலுக்குள்ள ஜஸ்ட் என்டர் ஆக போகுது. அந்த டைம்ல அந்த ட்ரெயினுக்குள்ள ஒரு சில டிஸ்டர்பன்சஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இதை 2 பேசஞ்சர் வந்து நோட் பண்றாங்க. வெளியிட்டு பார்க்கும்போது ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஸ்மோக் மாதிரி இருக்குங்க. ஏதோ ஒன்று தப்பா நடக்க போகுதுரா அப்படின்னு சொல்லி யோசிச்ச அந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்ல இருந்து வெளியே குதிக்கிறாங்க 2 பேர். சோ அந்த 2 பேர் வெளியே குதிக்கிறாங்க. ட்ரெயினுமே அந்த டனலுக்குள்ள என்டர் ஆகுது. 1 கிலோமீட்டர் டனல் இல்லையா, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ட்ரெயின் வெளியே வரும். அப்படி வெளியே வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். என்னன்னா, அந்த ட்ரெயின் காணாம போயிடுச்சு. ட்ரெயினுக்குள்ள இருந்த 104 பேசஞ்சரும் காணும். என்னடா இது, ட்ரெயின் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதிகாரிகள் போயிட்டு அந்த இடத்துல சோதனை பண்ணும்போது ரயில்வே ட்ராக்ல 2 பேசஞ்சர் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, ட்ரெயின் எங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியலங்க, இந்த டனலுக்குள்ள தான் போச்சு, அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்றாங்க. என்னையா சொல்றீங்க, 104 பேசஞ்சரும் காணையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமா தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த ஒரு ட்ரெயினையும் கண்டுபிடிக்க முடியல, அந்த ட்ரெயினுக்குள்ள இருந்த 104 பேசஞ்சரையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 1911 இந்த இன்சிடென்ட் நடந்தது. 1940ல ஜெர்மனில ஒரு சில இடங்கள்ல அந்த 104 பேசஞ்சரையும் அட் அ டைம்ல பார்த்த மாதிரி ரிப்போர்ட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 1955ல உக்ரைன்ல அந்த ஒரு ட்ரெயினை வந்து திடீர்னு மாயமா வந்து பார்த்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பதிவிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அந்த ஜெனிட்டி ட்ரெயினுக்கு என்னாச்சு, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைம் ஜோனுக்குள்ள என்டர் ஆயிடுச்சா என்ன அப்படின்றது யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. இது வந்து ஒரு மிகப்பெரிய மர்மமா தாங்க இருக்கு. உங்களுடைய கோணத்துல அந்த ஜெனிட்டி ட்ரெயினுக்கு என்ன இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க.